ஒரு முக்கிய செய்தி. சென்னையில் 3 மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்களை வழங்கலாம். நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 16 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 16 தொகுதியில் 4079 வாக்குச்சாவடிகள் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அனைத்தும் பாதுகாப்பாக நடைபெற்று அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் மூடி சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 83.74 விழுக்காடு வாக்குப்பதிவானது. சென்னையில் பதிவான அனைத்து வாக்குகளும் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக 4 அடுக்கு பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள் சென்னையில் மட்டுமே 3 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த 3 இடங்களிலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடிய 16 தொகுதிகள், அந்த 16 தொகுதியில் பதிவான வாக்குகள் 3 இடத்தில் எண்ணப்படுகின்றது. அது மிக முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகம், அதே போன்று லயோலா கல்லூரி மற்றும் ராணிமேரி கல்லூரி ஆகிய 3 இடத்தில் இந்த சென்னையில் மட்டும் பதிவான வாக்கு எண்ணப்படுகின்றது. அதில் அந்த தொகுதி வாரியாக நாம் பார்த்தோம் என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, தீநகர், வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று லயோலா கல்லூரியில் அண்ணா நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் லயோலா கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் அனைத்தும் ராணிமேரி கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் அடுக்கு பொறுத்தவரையில் மத்திய துணை ராணுவ படை என்பது முதல் மிக முக்கிய பாதுகாப்பாக இருக்கின்றது. 2ஆம் அடுக்கான பாதுகாப்பு பொறுத்தவரையில் தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படை 2வது அடுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். 3வது அடுக்கு பாதுகாப்பு என்பது ஆயுதப்படை 3வது அடுக்கு பாதுகாப்பாகவும், 4வது அடுக்கான பாதுகாப்பு என்பது சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு என 4 அடுக்கு பாதுகாப்பு. அதாவது மத்திய துணை ராணுவ படை, அதே போன்று தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படை, அதே போன்று ஆயுதப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு என 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மிகுந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் இன்று 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணி மையத்திற்கும் 4 அடுக்கு பாதுகாப்பில் 500 வீரர்கள் பாதுகாப்பு சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். 500 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக காவலர்கள் பாதுகாப்புக்காக சுழற்சி முறையில் அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று மத்திய துணை ராணுவ படையினர் 30 வீரர்கள், அதற்கு பிறகு ஒரு உதவி ஆணையர் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படையை சேர்ந்த 15 வீரர்கள், ஆயுதப்படை வீரர்கள் 40 பேர், சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் 50 என, இது தவிர சோதனை அதிகாரிகள் என மொத்தமாக 500 வீரர்கள், 500 பாதுகாப்பாளர்கள் என சுழற்சி முறையில் பாதுகாப்பு உச்சகட்ட பாதுகாப்பின் கீழ் இந்த 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தவிர ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் 2 நிலைய அலுவலர்கள் தலைமையில் 15 தீயணைப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 தீயணைப்பு வண்டிகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மணல் நிரப்பப்பட்ட வாளிகள் தயார் நிலையில் தீயணைப்பு வீரர்களால் பாதுகாப்பாக முன்னேற்பாடுகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று லயோலா கல்லூரியில் 188 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒரு மினி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஸ்ட்ராங் ரூம் முழுவதுமாக தீவிர கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராணிமேரி கல்லூரியில் 172 கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் 180 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் இந்த 3 வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மினி கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அங்கு 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டுப்பாட்டு அறை பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி முகவர்களும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக எந்த வகையிலும் எல்லளவும் சந்தேகம் இல்லாத வகையில் முழுவதுமாக வெளிப்படைத்தன்மையுடன் இந்த 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் தீவிர கண்காணிப்பிற்கு கொண்டு வரப்பட்டு சுழற்சி முறையில் மிகுந்த 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஷர்மிளா.